ஹல்லேலூயா. நம்முடைய மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசீக நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். ನಮ್ಮ ರಕ್ಷಕನ ಯಾಹುಷುವನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆರೈಸುತ್ತೇನೆ. கடந்த சில வாரங்களாக நாம் விதவிதமான ஆராதனைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். ಕಳೆದ ಕೆಲವು ವಾರಗಳ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಅನೇಕ ವಿಧವಾದ ಆರಾಧನೆಗಳ ಬಗ್ಗೆ ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡೆವು. இத்தனை விதமான ஆராதனைகள் நம் நடுவில் இருக்கிறது என்பதே மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கிறது. ಇಷ್ಟು ವಿಧವಾದ ಆರಾಧನೆ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ನೋಡಿದರೆ ಇದು ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿದೆ. இப்போ இத்தனை விதமான ஆராதனை செய்கிற அத்தனை ஜனங்களுமே தாங்கள் சரியாகத்தான் செய்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ಇಷ್ಟು ವಿಧವಾದ ಆರಾಧನೆ ಮಾಡುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರೂ ಅವರು ನಾವು ಸರಿಯಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. எப்போ வரைக்கும் அவர்கள் அப்படி சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், ಎಲ್ಲಿ ತನಕ ಅವರು ಆ ರೀತಿ ಯೋಚನೆ ಮಾಡಿಕೊಂಡಿರುತ್ತಾರೆ ಎಂದರೆ, யாராவது ஒருவர் அவர்களிடத்தில் போய் நீங்கள் செய்வது தவறு என்று வார்த்தையை காட்டி சொல்லும் வரைக்கும் அவர்கள் அப்படித்தான் செய்து கொண்டிருப்பார்கள். ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರು ಹೋಗಿ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು ಮಾಡುತ್ತಿರುವ ಆರಾಧನೆ ವ್ಯರ್ಥವಾದ ಆರಾಧನೆ ಎಂದು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಹೇಳಿದರೆ ಮಾತ್ರ ಅವರು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சரியான ஆராதனை எது என்றதை அறிந்த ஜனங்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? ಸರಿಯಾದ ಆರಾಧನೆ ಯಾವುದು ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡಿರುವ ಜನರು ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ? நமக்கு எதற்கு வம்பு? நமக்கு தெரிந்ததை நாம செய்துட்டு நாம போவோம் என்று நாம் நினைக்கிறோம். ನಮಗೆ ಏಕೆ ಈ ಚಿಂತೆ? ನಮಗೆ ಎಷ್ಟು ತಿಳಿದಿದೆಯೋ ಅದು ನಾವು ಮಾಡಿಕೊಂಡು ಹೋಗೋಣ ಎಂದು ನಾವು ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. ஆனால் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவும் அப்படி நினைக்கவே முடியாது. ಖಂಡಿತವಾಗೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಆತ್ಮನೂ ಆ ರೀತಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲ. இந்த உலக பிரகாரமான சில பொருள்கள் எங்கேயாவது கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். ಲೋಕದ ಪ್ರಕಾರ ಕೆಲವು ವಸ್ತುಗಳು ಎಲ್ಲೋ ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. முதலில் மனிதனுடைய இயல்பு என்றால் தனக்கு தேவையான அளவு அதை சேர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் நினைப்பான். ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಮನುಷ್ಯರ ಬುದ್ಧಿ ಹೇಗೆಂದರೆ ತನಗೆ ಎಷ್ಟು ಬೇಕೋ ಅಷ್ಟು ಅದು ಅವರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அதன் பிறகுதான் மற்றவர்களுக்கு போய் சொல்வான், அங்கே இப்படி பொருள் இருக்கிறது, நீங்களும் போய் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. ಆ ರೀತಿ ತೆಗೆದುಕೊಂಡಾದ ಮೇಲೆ ಅವರು ಬೇರೆಯವರಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ಇಂಥ ವಸ್ತುಗಳು ಬಿದ್ದಿದೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய நிலைமை அப்படி அல்ல. ಆದರೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ಮನುಷ್ಯರ ಪರಿಸ್ಥಿತಿ ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. தான் அந்த அனுபவித்ததான சந்தோஷத்தை நிச்சயமாக மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள ஓடோடி போவார்கள். ತಾನು ಅನುಭವಿಸಿದಂತ ಆ ಸಂತೋಷವನ್ನು ಬೇರೆಯವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಂಚುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾರೆ. இதுதான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் இருக்கிறதான வித்தியாசம். ಇದೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರಿಗೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ ಇರುವವರಿಗೆ ಇರುವಂತ ವ್ಯತ್ಯಾಸ. இன்றைக்கு தாங்கள் செய்கிற ஆராதனை சரி என்று நினைக்கிறவர்கள் போய் அநேகரிடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ತಾವು ಮಾಡುವ ಆರಾಧನೆ ಸರಿ ಎಂದು ಬೇರೆಯವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರು ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. ஆனால் சரியான ஆராதனை எதுவென்று அறிந்திருக்கிற நாம் என்ன செய்கிறோம்? ಆದರೆ ಸರಿಯಾದ ಆರಾಧನೆ ಏನು ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡಿರುವವರಾದ ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ? நாம் தெரிந்ததை நமக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறோம். ನಮಗೆ ತಿಳಿದಿರುವ ವಿಷಯವನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ನಾವು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇವೆ. நாம் என்ன செய்ய வேண்டும்? ನಾವೇನು ಮಾಡಬೇಕಂತೆ? தூசியை உதறி விட்டு நாம் எழும்ப வேண்டும். ಧೂಳನ್ನು ತಟ್ಟಿ ಬಿಟ್ಟು ನಾವು ಎದ್ದೇಳಬೇಕು. அப்படியும் ஒரு வசனம் சொல்லுகிறது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ಮತ್ತೊಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க காலம் ஆயிற்று என்று அறிந்து நீங்கள் நித்திரையை விட்டு எழும்புங்கள். ನಿದ್ರೆಯಿಂದ ಎಚ್ಚರಗೊಳ್ಳುವ ಕಾಲ ಸಮೀಪವಾಯಿತು ಎಂದು ನಿದ್ರೆಯಿಂದ ಎಚ್ಚರಗೊಳ್ಳಿರಿ. இன்னும் ஒரு வசனம் சொல்லுகிறது, ಮತ್ತೊಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்லு. ಕೇಳು ಪ್ರಕಾಶಿಸು ನಿನಗೆ ಬೆಳಕು ಬಂತು ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக எல்லா வசனங்களுமே நாம் போய் மற்றவர்களிடத்திலே இந்த நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்றுதான் சொல்லிக் கொடுக்கிறது. ಈ ಎಲ್ಲ ವಾಕ್ಯಗಳು ನಾವು ಬೇರೆಯವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಈ ಒಳ್ಳೆಯ ಸಮಾಚಾರವನ್ನು ಹೇಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ನಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತದೆ. அப்ப நாம் கற்றுக்கொண்ட விஷயம் சரி என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு, ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡಂತ ವಿಷಯ ಸರಿ ಎಂದು ನಾವು ದೃಢಪಡಿಸಿಕೊಂಡ ಮೇಲೆ அதை கண்டிப்பாக மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಅದನ್ನು ಬೇರೆಯವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಲೇಬೇಕು. அதனால நமக்கு லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, ಅದರಿಂದ ನಮಗೆ ಲಾಭ ಆದರೂ ಸರಿ ನಷ್ಟವಾದರೂ ಸರಿಯೇ, அதனால நமக்கு புகழ்ச்சி வந்தாலும் சரி, இல்லை அவமானம் வந்தாலும் சரி, ಅದರಿಂದ ನಮಗೆ ಹೊಗಳಿಕೆ ಬಂದರೂ ಸರಿ ಅವಮಾನ ಆದರೂ ಸರಿಯೇ, சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ಹೇಳಬೇಕಾದದ್ದು ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ. அவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ அது அவர்களை பொறுத்தது. ಅದು ಕೇಳುತ್ತಾರ ಇಲ್ವೋ ಅದು ಅವರಿಗೆ ಬಿಟ್ಟಿತ್ತು. நீங்கள் சொல்லிவிட்டீர்களானால் அவர்களுடைய இரத்த பழிக்கு நீங்கள் நீங்களாகி விடுவீர்கள். ನೀವು ಹೇಳಿಬಿಟ್ಟರೆ ಆದ ರಕ್ತದ ಅಪರಾಧವು ನಿಮ್ಮ
ಮೇಲೆ ಬರುವುದಿಲ್ಲ. நீங்கள் சொல்லாவிட்டால் அந்த இரத்த பழி உங்கள் மேல் வரும். ನೀವು ಹೇಳದೆ ಹೋದರೆ ಆ ರಕ್ತದ ಅಪರಾಧ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. சோ இப்பொழுது நாம் தீர்மானிக்க வேண்டியது என்னவென்றால், நான் எப்பொழுது எழும்பி போக போகிறேன் என்பதைத்தான் நாம் தீர்மானிக்க வேண்டும். ಈಗ ನಾವು ಏನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದರೆ ನಾವು ಯಾವಾಗ ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. சோ பலவிதமான ஆராதனைகளை குறித்து நாம் பார்த்தோம். ಹಲವು ವಿಧವಾದ ಆರಾಧನೆಗಳ ಕುರಿತು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. அதிலே பிரதானமான ஒரு ஆராதனை என்னவென்றால், ಅದರಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಆರಾಧನೆ ಯಾವುದು ಎಂದರೆ தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி அவருடைய கிருபையை நாம் பற்றிக் கொள்வோம் என்று பார்த்தோம். ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದು. அப்போ அவருக்கு பிரியமான ஆராதனைகள் என்னவெல்லாம் இருக்கிறது என்று கொஞ்சம் நான் சிந்தித்து பார்த்தேன். ಪ್ರಿಯವಾದ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಇದೆ ಎಂದು ನಾನು ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿದೆ. அப்போ வேதத்திலே முதல் ஆராதனையை பற்றி சொல்லுகிறதான ஒரு வசனம் இருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಮೊದಲನೆಯ ಆರಾಧನೆ ಹೇಳುವಂತ ಒಂದು ವಾಕ್ಯ ಇದೆ. அப்போ முதல் ஆராதனை செய்தவர்கள் எப்படி செய்தார்கள்? ಮೊದಲನೇದಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿದವರು ಯಾವ ರೀತಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿದರು? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜெனசிஸ் chapter 4 verse 26. ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 26ನೇ ವಚನ. ತರುವಾಯ ಸೇತನು ಸಹ ಮಗನನ್ನು ಪಡೆದು ಅವನಿಗೆ ಏನೋಷ್ ಎಂಬ ಹೆಸರಿಟ್ಟನು. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಎಂಬ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது மனுஷர் யாகுவாவுடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ முதல் ஒரு ஆராதனை தொடங்கிற்று என்று சொன்னால் அது யாகுவாவுடைய நாமத்திலான ஆராதனை. ಮೊದಲನೇದಾಗಿ ಆರಾಧನೆಯ ಪ್ರಾರಂಭವಾಗುವುದು ಎಲ್ಲಿ ಅಂದರೆ ಅದು ಯಾಕೋಬ ನಾಮದಿಂದ ಆರಂಭವಾಯಿತು. ஹல்லேலூயா. 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 இன்றைக்கு நாம் அந்த ஆராதனையை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாமும் அவர்களுடைய சந்ததி என்று சொல்லிக் கொள்வோம். ಇದರಿಂದ ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂದರೆ ನಾವು ಅವರ ಸಂತತಿಯವರು ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. அது நமக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு ಅದು காரியம். ನಮಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷಕರವಾದ ವಿಷಯವಾಗಿದೆ. அப்போ நாம் அந்த சந்ததியில் தான் வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த வசனம் உறுதி செய்கிறது. ನಾವು ಆ ಸಂತತಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂಬುದು ಈ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತದೆ. அவருடைய நாமத்தை சொல்லுவது என்பது ಆತನ ನಾಮವನ್ನು ಹೇಳುವುದು ಎಂದರೆ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது மிகவும் பெருமையான ஒரு விஷயம். ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದು ತುಂಬಾ ಹೆಚ್ಚಳ ಪಡುವಂತ ವಿಷಯವಾಗಿದೆ. நம்மில் எல்லாருக்குமே நம்ம அப்பாவின் பெயரை சொல்லும் போது நம்முடைய முகத்தில் ஒரு பிரகாசம் கண்டிப்பாக வரும். ನಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ತಂದೆಯ ಹೆಸರು ಹೇಳುವಾಗ ನಮ್ಮ ಮುಖದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಕಾಶ ಹೊಳೆಯುತ್ತದೆ. அவர் இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ಅವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಗಾದರೂ ಇರಲಿ. ஆனால் என்னுடைய அப்பா இவர்தான் என்று அவருடைய பெயரை சொல்லும் பொழுது நமக்கு அதில் ஒரு பெருமை இருக்கிறது. ಈತನೇ ನಮ್ಮ ತಂದೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಒಂದು ಹೆಮ್ಮೆ ಬರುತ್ತದೆ. அது போலவே யாகுவாவுடைய நம்முடைய பரமபிதாவினுடைய பெயரை சொல்லும் பொழுதும் நமக்கு அப்படி ஒரு பெருமை கண்டிப்பாக இருக்கிறது. ಅದೇ ರೀತಿ ನಾವು ಪರಮ ತಂದೆಯಾದ ದೇವರ ಯಾಕೋಬನ ಹೆಸರನ್ನು ಹೇಳುವಾಗ ನಮಗೆ ಆ ರೀತಿ ಒಂದು ಹೆಮ್ಮೆ ಬರಬೇಕು. என்னுடைய அப்பாவை ஊரிலே வேறு பெயர் சொல்லி அழைப்பார்கள். ನನ್ನ ತಂದೆಯನ್ನು ಊರಿನಲ್ಲಿ ಅನೇಕ ಹೆಸರುಗಳಿಂದ ಕರೆಯುತ್ತಾರೆ. ஏன் நாங்கள் பிள்ளைகளாக இருக்கும்போது எங்களிடத்தில் யார் கேட்டாலும் நாங்களும் அந்த பெயரை தான் சொல்லுவோம். ನಾವು ಮಕ್ಕಳಾಗಿದ್ದಾಗ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ನಮ್ಮ ತಂದೆ ಹೆಸರನ್ನು ಕೇಳಿದರೆ ನಾವು ಆ ಹೆಸರನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೆವು. ஆனால் நாங்கள் கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் எங்க அப்பாவுடைய உண்மையான பெயர் எனக்கு தெரிய வந்தது. ನಾನು ಬೆಳೆದು ದೊಡ್ಡವನಾದ ಮೇಲೆ ನಮ್ಮ ತಂದೆಯ ನಿಜವಾದ ಹೆಸರು ನನಗೆ ಗೊತ್ತಾಯಿತು. காரணம் என்னவென்றால் என்னுடைய கிராமத்தில் எல்லாரும் அந்த இன்னொரு பெயரை தான் சொல்லி எங்களிடத்தில் கேட்பார்கள். நீ இன்னாருடைய மகன் தானே என்று சொல்லி கேட்பார்கள். ಕಾರಣ ಏನೆಂದರೆ ನಾವು ವಾಸ ಮಾಡುವ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ನನ್ನ ತಂದೆಯ ಹೆಸರನ್ನು ಆ ಹೆಸರಿನಿಂದಲೇ ಈತನ ಮಗನ ನೀನು ಎಂದು ಕೇಳುತ್ತಿದ್ದರು. ஆனால் பின்னொரு காலத்திலே எங்க அப்பாவுடைய சர்டிபிகேட் டிசியை பார்க்கும் பொழுதுதான் எங்க அப்பாவுடைய உண்மையான பெயர் எங்களுக்கு தெரிய வந்தது. ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ ಟಿಸಿಯನ್ನು ನೋಡಿದರೆ ನನ್ನ ತಂದೆಯ ನಿಜವಾದ ಹೆಸರು ನನಗೆ ತಿಳಿದು ಬಂತು. அப்போ அந்த பெயரை சொல்லும் பொழுது மனதிலே மிகப்பெரிய சந்தோஷம் வந்தது. ಆ ಹೆಸರನ್ನು ಹೇಳುವಾಗ ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಉಂಟಾಯಿತು. இதுதான் எங்க அப்பாவுடைய உண்மையான பெயர். இதுவே ನನ್ನ ತಂದೆಯ ನಿಜವಾದ ಹೆಸರು. அதை போலவே நம்முடைய தேவனாகிய யாகுவாவை
ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ದೇವರಾದ ಯಾಹೋವನನ್ನು ஜனங்கள் பலவிதமான பெயரை சொல்லி அழைக்கிறார்கள். ಜನರು ಹಲವು ವಿಧವಾದ ಹೆಸರುಗಳಿಂದ ಕರೆಯುತ್ತಾರೆ. அதில் சில பெயர்கள் யாகுவாவே தன்னுடைய நாமத்தை பற்றி சொன்னதான வார்த்தைகள். ಅದರಲ್ಲಿ ಕೆಲವು ಹೆಸರುಗಳು ಯಾಹೋವೇ ತನ್ನ ನಾಮವನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿದಂತ ಹೆಸರುಗಳು. சில பெயர்கள் அவரை ருசித்து அனுபவித்த பிறகு ஜனங்கள் கொடுத்த பெயர்கள். ಕೆಲವು ಹೆಸರುಗಳು ದೇವರನ್ನು ರುಚಿ ನೋಡಿ ಆತನನ್ನು ಅನುಭವಿಸಿ ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಹೆಸರುಗಳು. ஆபிரகாம் ஈசாக்கின் இடத்திலே யாகுவா ஈரே என்று சொல்லி கொடுத்தார். ಆಬ್ರಹಾಮನು ಈಸಾಕನ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾಹೋವ ಈರೇ ಎಂದು ತಿಳಿಸಿಕೊಟ್ಟನು. அங்கே யாகுவா ஒரு நாளும் நான் ஈரே என்று சொல்லவில்லை. ಅಲ್ಲಿ ಯಾಹೋವ ಅಲ್ಲಿ ನಾನು ಈರೇನೆ ಎಂದು ಹೇಳಿಕೊಡಲಿಲ್ಲ. ஆனால் நம்முடைய தேவனை பற்றி அறிந்திருந்த அவர் அவரை இந்த பெயரை சொல்லி அவர் அழைக்கிறார். ನಮ್ಮ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಂತಹ ಆತನು ತನ್ನ ದೇವರನ್ನು ಈ ಹೆಸರಿನಿಂದ ಆತನು ಕರೆಯುತ್ತಾನೆ. அதே போல எகிப்திலிருந்து வந்த அடிமை பெண்ணாகிய பேர் என்ன? ஆகார். அடிமை பெண்ணாகிய ஆகார் ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಅಸವದಿಂದ ಬಂದಂತಹ ಆಗಾರಳು அவள் நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயரை கொடுக்கிறாள். ಆಕೆಯು ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ಒಂದು ಹೆಸರನ್ನು ಕೊಡುತ್ತಾಳೆ. யாருக்காவது தெரியுமா என்ன பெயர்னு? எல்ரோயி. என்ன பேரு? எல்ரோயி என்ற பெயரை ஆகார் கொடுத்தாள். அந்த எகிப்திலிருந்து வந்த பெண் அந்த பெயரை கொடுத்தாள். ಐಗುಪ್ತದಿಂದ ಬಂದಂತ ಆ ಸ್ತ್ರೀಯು ಎಲ್ರೋಯಿ ಎಂದು ಆ ಹೆಸರನ್ನು ಕೊಡುತ್ತಾಳೆ. அப்போ அவரை அனுபவிக்கிற, அவரை ருசித்து பார்க்கிற, அவரை அறிந்து கொள்ளுகிற ஜனங்கள் எல்லாம் ஒவ்வொரு பெயரை அவருக்கு கொடுத்தார்கள். ಆತನನ್ನು ಅನುಭವಿಸಿದವರು ರುಚಿ ನೋಡಿದವರೆಲ್ಲರೂ ಆತನಿಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಒಂದೊಂದು ಹೆಸರನ್ನು ಅವರು ಕೊಡುತ್ತಿದ್ದರು. ஆனால் அவர் தனக்கென்று சொல்லிக்கொண்ட ஒரே பெயர் யாகுவா என்பது. ಆದರೆ ಆತನು ತನಗೋಸ್ಕರ ಆತನೇ ಹೇಳಿದಂತ ಒಂದೇ ಒಂದು ನಾಮ ಅದು ಯಾಹೋವ ಎಂಬುದಾಗಿ. அந்த பெயரை கொண்டு அவர் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது என்ன செய்கிறார்? ಆ ಹೆಸರಿನಿಂದ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಬರುವಾಗ ಆತನು ಏನು ಮಾಡಿದನು? அந்த பெயரை யாகுஷுவா மசிஹா என்று சொல்லிக் கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ಆತನು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಯಾಹೋವ ಮೆಸ್ಸಿಯ ಎಂದು ಆತನು ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஏனோசுக்கு ஒரு சேத்துக்கு ஒரு குமாரன் ஏனோஸ் பிறந்தான். ஏனோசுடைய காலத்திலே ஜனங்கள் யாகோவுடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಸೇತನಿಗೆ ಏನೋಷು ಹುಟ್ಟಿದಾಗ ಅಲ್ಲಿ ಯಾಹೋವನ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ಆರಾಧನೆ ಮಾಡಿದರು. இன்றைக்கு குமாரனுடைய காலத்திலே ಇದು ಕುಮಾರನ ಎಂಬ ಕಾಲದಲ್ಲಿ அங்கே தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಒಂದು ಹೆಸರು ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. சாதாரண பெயர் அல்ல, ಅದು ಸಾಧಾರಣವಾದ ಹೆಸರಲ್ಲ, ஆராதனைக்குரிய ஒரு பெயர். ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತಕ್ಕಂತ ಹೆಸರು. ஏன் அது ஆராதனைக்குரிய பெயர்? ಅದು ಏನಕ್ಕೆ ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಹೆಸರು? ஏனென்றால் இந்த பெயருக்கு முன்பாக எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும். ಏಕೆಂದರೆ ಈ ನಾಮದ ಮುಂಚೆ ಎಲ್ಲ ಮುಳಗಾಳುಗಳು ಅಡ್ಡ ಬೀಳುತ್ತವೆ, ಆತನ ಬಾಯಿಂದ ಆತನ ಹೆಸರನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இது எங்கே நடக்கிறது? ಇದು ಎಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ? இது ஒரு ஆராதனையில் நடக்கிறது. ಇದು ಒಂದು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும் என்று சொல்லும் பொழுது ಎಲ್ಲ ಹೆಸರುಗಳು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತವೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ நாம் எந்தெந்த வழிகளிலே அறிக்கை பண்ணுகிறோம்? ನಾವು ಎಷ್ಟು ವಿಧದಲ್ಲಿ ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತೇವೆ? நாம் அவரை குறித்து பாட்டு பாடும் பொழுது அந்த பாடல்கள் வழியாக நாம் அவரை அறிக்கை பண்ணுகிறோம். ಆತನ ಕುರಿತು ಹಾಡನ್ನು ಹೇಳುವಾಗ ಆ ನಾಮವ ಕುರಿತು ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತೇವೆ. அவரை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது சாட்சிகளின் வழியாக நாம் அவருடைய நாமத்தை அறிவிக்கிறோம். ಅವರ ಬಗ್ಗೆ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವಾಗ ಸಾಕ್ಷಿಯ ಮುಖಾಂತರ ಆತನ ನಾಮವನ್ನು ನಾವು ವಿವರಿಸುತ್ತೇವೆ. அவரை பற்றிய சுவிசேஷத்தை மற்ற ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த வழியிலே நாம் அவரை ஆராதிக்கிறோம். ಆತನ ಬಗ್ಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವಾಗ ಆತನ ಹೆಸರನ್ನು ನಾವು ವಿವರಿಸಿ ಹೇಳುತ್ತೇವೆ. அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது உண்மையான நாமத்தில், அந்த நாமத்தில் நாம் அவரை நோக்கி ஜெபிக்கிறோம். ಆತನನ್ನು ನಾವು ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವಾಗ ಆತನ ಹೆಸರಿನ ಮೂಲಕ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. அப்ப தேவன் இதை குறித்து சொல்லும் பொழுது நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்? ದೇವರು ಇದರ ಮುಖಾಂತರ ನಮಗೆ ಏನನ್ನು ಹೇಳಿ ಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ? இந்த ஒரே ஒரு நாமத்துக்கு முன்பாக மட்டும்தான் எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும் என்று சொல்லி இருக்கிறார். ಈ ಒಂದೇ ಒಂದು ನಾಮದ ಮುಂದೆಯೇ ಎಲ್ಲರೂ ಆತನಿಗೆ ಅಡ್ಡ ಬೀಳುವರು. இதை தீர்க்க தரிசனமாக தேவன் சொல்லி இருக்கிறார். ಇದು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾನೆ. எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஐசாயா, the book of Isaiah, chapter 45, the book of Isaiah chapter 45,
verses 22 and 23. ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 45ನೇ ಅಧ್ಯಾಯ 22-23 ವಚನಗಳು. ಎಲ್ಲಾ ದಿಗಂತಗಳವರೇ, ನನ್ನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಿರಿ, ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. ನಾನೇ ದೇವರು, ಇನ್ನು ಯಾರೂ ಇಲ್ಲ. ಎಲ್ಲರೂ ನನಗೆ ಅಡ್ಡ ಬೀಳುವರು, ಎಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ದೇವರೆಂದು ಪ್ರತಿಜ್ಞೆ ಮಾಡುವರು ಎಂಬ ನುಡಿಯು ನನ್ನ ಸತ್ಯದ ಬಾಯಿಂದ ಹೊರಟಿದೆ. ಅದನ್ನು ಹಿಂದಕ್ಕೆ ತೆಗೆಯಲು ನನ್ನ ಮೇಲೆ ಆಣೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார். அல்லேலூயா. அப்போ யாகுஷுவா பிறப்பதற்கு 600 வருடங்களுக்கு முன்பாகவே ಯಾಕುಷುವ ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ 600 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆಯೇ ஏசாயாவின் மூலமாக இந்த தீர்க்க தரிசன வசனத்தை யாகுவா உரைத்திருக்கிறார். ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಮುಖಾಂತರ ಯಾಕುವ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಅಲ್ಲಿ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இங்க எவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்கிறார் பாருங்க. ಎಷ್ಟು ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಹೇಳಿದ್ದಾರೆ ನೋಡಿರಿ. நீதிபரரும் ரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. நானே தேவரு, இன்னும் யாரும் இல்ல. 21ல செகண்ட் பார்ட். நீதிபரரும் ரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. ನನ್ನ ವಿನಃ ಸತ್ಯ ಸ್ವರೂಪನು ರಕ್ಷಕನೂ ಆದ ದೇವರು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ನನ್ನ ಹೊರತು ಇನ್ನು ಯಾವ ದೇವರು ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. இந்த தேவனுக்கு முன்பாக அவர் என்ன சொல்லுகிறார்? முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். ಈ ದೇವರ ಮುಂದೆ ಎಲ್ಲರೂ ಆತನಿಗೆ ಅಡ್ಡ ಬೀಳುವರು. எல்லா நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும். ಎಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ದೇವರೆಂದು ಪ್ರತಿಜ್ಞೆ ಮಾಡುವರು என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன் ಎಂಬ ನುಡಿಯು ನನ್ನ ಸತ್ಯದ ಬಾಯಿಂದ ಹೊರಟಿದೆ. இதை சொன்னவர் யார்? ಇದನ್ನು ಹೇಳಿದಂತವರು ಯಾರು? இதை சொன்னவர் யாகுவா என்கிற தேவன். ಇದನ್ನು ಹೇಳಿದವರು ಯಾಹುವ ಎಂಬ ದೇವರು அல்லது பரலோகத்தின் பிதா, ಪರಲೋಕದ ತಂದೆ. அவர்தான் இதை சொன்னார். ಆತನೇ ಇದನ್ನು ಹೇಳಿದನು. அப்ப இவருக்கு முன்பாகத்தான் எல்லா முழங்காலும் முடங்கும், ಈತನ ಮುಂದೆ ಎಲ್ಲರೂ ಆತನಿಗೆ ಅಡ್ಡ ಬೀಳುವರು. நாவு யாவும் என்னை முன்னிட்டு தான் ஆணையிடும் அல்லது அறிக்கையிடும். ಎಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ದೇವರೆಂದು ಪ್ರತಿಜ್ಞೆ ಮಾಡುವರು. இப்ப இதே வசனத்தை பிலிப்பியரிலே நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் இதை வாசிக்கிறோம். ಫಿಲಿಪ್ಪಿಯರ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ. ಆದುದರಿಂದ ಸ್ವರ್ಗ, ಮೃತ್ಯು, ಪಾತಾಳಗಳಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲರೂ ಯಾಕುಷುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ಯಾಕುಷುವ ಮೆಸ್ಸಿನನ್ನು ಒಡೆಯನೆಂದು ಪ್ರತಿಜ್ಞೆ ಮಾಡಿ ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ಘನವನ್ನು ಸಲ್ಲಿಸುವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாகுஷுவாவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக யாகுஷுவா மஷீகா யாகுவா என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. இப்போ யாகுஷுவாவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு அப்படி என்று சொன்னால், ಇಲ್ಲಿ ಯಾಕುಷುವನ ಮುಂದೆ ಸ್ವರ್ಗ ಪಾತಾಳದಲ್ಲಿ ಇರುವರು ಎಲ್ಲರೂ ಆತನಿಗೆ ಅಡ್ಡ ಬೀಳುವರು ಎಂದು ಹೇಳಿದರೆ, அப்ப உலகத்தில் உள்ள ஜனங்கள் இதற்கு எப்படி விளக்கம் கொடுப்பார்கள்? ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಜನರು ಇದಕ್ಕೆ ಯಾವ ರೀತಿ ವಿವರಿಸಿ ಹೇಳುತ್ತಾರೆ? இதை அவர்கள் புரிந்து கொண்ட வண்ணமாக பாட்டில் கூட எழுதி வைத்திருக்கிறார்கள். ಅವರಿಗೆ ಯಾವ ರೀತಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರೋ ಅದನ್ನು ಹಾಡಿನಲ್ಲೂ ಆ ರೀತಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. பாதாளம் கூட அவரை வணங்கும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ಆ ಪಾತಾಳದಲ್ಲಿಯೂ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. உண்மையாகவே பாதாளம் அவரை வணங்குமா என்று கேட்டால் பாதாளம் அவரை வணங்காது. ನಿಜವಾಗಲೂ ಪಾತಾಳ ಆತನನ್ನು ವಂದಿಸುವುದಿಲ್ಲ. பாதாளம் அவரை தூஷிக்கத்தான் செய்யும். ಪಾತಾಳ ಆತನನ್ನು ದೂಷಿಸುತ್ತದೆ. அப்படித்தான் வசனம் சொல்லுகிறது. ಆ ರೀತಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப பாதாளம் ஒரு காலம் அவரை வணங்காது. ಪಾತಾಳ ಎಂದಿಗೂ ಆತನಿಗೆ ಅಡ್ಡ ಬೀಳುವುದಿಲ್ಲ. அப்படியானால் இந்த வசனம் தப்பா? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಈ ವಾಕ್ಯ ತಪ್ಪಾಗಿದೆಯಾ? வசனம் தப்பு இல்லை. ಈ
ವಾಕ್ಯ ತಪ್ಪಲ್ಲ, நாம் புரிந்து கொண்டதுதான் தப்பு. ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡಿರುವುದು ತಪ್ಪಾಗಿದೆ. அப்ப இதுல வானோர் என்பவர் யார்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಇಲ್ಲಿ ஏற்கனவே மரித்து உயிர் தெழுந்த பரிசுத்தவான்கள், ಮೊದಲೇ ಸತ್ತು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಂತ ಪರಿಶುದ್ಧವಂತರು, அவர்கள் வானோர் என்று சொல்லப்படுகிறார்கள். ಅವರಿಗೆ ಮೃತ್ಯು ಪಾತಾಳದವರು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இவர்களுடைய கூட்டத்தில் நாம் தேவ தூதர்களையும் கூட்டிக் கொள்ளலாம். ಇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾವು ದೇವದೂತರನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அடுத்து சொல்லுகிறார் பூமியின் மேல் உள்ளவர்கள், பூதலத்தோர் என்று சொல்லப்படுகிறது. பூமியில் உள்ளவர்கள், ಭೂಮಿ ಮೇಲೆ ಇರುವವರು. கன்னடத்துல இல்லையா? சொர்க்க ಮೃತ್ಯು ಪಾತಾಳ, மிருத்தியா, ಮರಣ. அது சரியான டிரான்ஸ்லேஷன் இல்ல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்ன சொர்க்கவா, என்னது சொர்க்க, மிருத்தி இல்ல, பிருத்திவின்னு வரணும். என்ன வரணும் அங்க, என்ன வரணும்? பிருத்திவி வரணும். அதுக்கு பிறகுதான் பாதாளம் வரணும். மொத்தம் 3. Read in English. Philippians chapter 2 verse 10. Those in heaven and those on earth and those under the earth. அப்ப கன்னடத்துல அதை மிஸ் பண்றீங்க. பூலோகங்கிறது கரெக்ட், அது கரெக்ட். சோ நீங்க எல்லாருமே அந்த இடத்துல அதை கரெக்ட் பண்ணிக்கீங்க கன்னட பைபிள்ல. ஓகே, அப்போ வானோர் என்பது நான் சொல்லிட்டேன், மரித்து உயிர் தெழுந்த பரிசுத்தவான்கள், பின்பு தேவதூதர்கள் அவரை ஆராதிக்கிறத நம்ம ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ನಾನು ಸ್ವರ್ಗದ ಬಗ್ಗೆ ವಿವರಿಸಿ ಹೇಳಿದ್ದೇನೆ. ಪರಿಶುದ್ಧವಂತರು ದೇವದೂತರು ಆತನೊಂದಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಿರುತ್ತಾರೆ. அதற்கு பின்பு பூமியில் உள்ளவர்கள் என்றால் பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கள். ಅದಾದ ಮೇಲೆ ಭೂಮಿ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಪರಿಶುದ್ಧವಂತರು. ஏன் பாவிகள் ஆராதிப்பார்களா? ಪಾಪಿಗಳು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾರಾ? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் ஆராதிப்பார்களா? ಆತನ ಬಗ್ಗೆ ತಿಳಿದೇ ಇರುವವರು ಆರಾಧನೆ அப்போ ಮಾಡುತ್ತಾರಾ? பூமியில் இருக்கிற விசுவாசிகள், ಭೂಮಿ ಮೇಲೆ ಇರುವ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟವರು, அவர்கள் அவரை ஆராதிப்பார்கள். ಅವರು ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವರು. இனி பூமியின் கீழானோர் யார்? ಭೂಮಿಯ ಪಾತಾಳದಲ್ಲಿ ಇರುವವರು ಯಾರು? இது பாதாளம் அல்ல. இந்த பூமியின் கீழானது நரகத்தில் இருப்பவர்கள் அல்ல, ಈ ಪಾತಾಳ ಎಂಬುದು ನರಕದಲ್ಲಿ ಇರುವವರು ಅಲ್ಲ, இனிமேல் பிறக்க போகிறவர்கள். ಇನ್ನು ಮೇಲೆ ಹುಟ್ಟುವವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனிமேல் பிறக்க போகிற ஜனங்களும் இவருடைய நாமத்தில் தான் ஆராதிப்பார்கள். ಇನ್ನು ಮುಂದೆ ಹುಟ್ಟುವ ಜನರು ಕೂಡ ಯಾವನ ನಾಮದಲ್ಲೇ ಆರಾಧನೆ ಮಾಡುವರು. அப்போ இது பாதாளம்னு போட்டிருக்குதே, அது எப்படி நீங்க இனிமே பிறக்க போகிற ஜனங்கள் என்று சொல்லுகிறீர்கள்? ಇದು ಪಾತಾಳ ಎಂದು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ, ನೀವು ಹೇಗೆ ಮುಂದಿನ ಜನರ ಸಂತತಿ ಎಂದು ಹೇಳುವಿರಿ? சங்கீதம் 139, Psalm 139. பதிமூன்றிலிருந்து வாசிக்கலாம். Let's read from verse 13. Psalm 139 verse 13 onwards. 139ನೇ ಕೀರ್ತನೆ 13 ವಚನಗಳಿಂದ. ನನ್ನ ಅಂಧರೀತಿಯಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು, ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ರೂಪಿಸಿದವನು ನೀನಲ್ಲವೋ? ನೀನು ನನ್ನನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ವಿಚಿತ್ರವಾಗಿ ರಚಿಸಿದ್ದರಿಂದ ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇನೆ. ನಿನ್ನ ಕೃತ್ಯಗಳು ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿವೆ ಎಂದು ನನ್ನ ಹೃದಯವು ಚೆನ್ನಾಗಿ ಗ್ರಹಿಸಿಕೊಂಡಿದೆ. ನಾನು ಗುಪ್ತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏರ್ಪಡಿಸುತ್ತಾ ಭೂಗರ್ಭದಲ್ಲಿ ರಚಿಸಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದಾಗ ನನ್ನ ಅಸ್ಥಿ ಪಂಜರವು ನಿನಗೆ ಮರೆಯಾಗಿದ್ದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. அதுல 15ஆம் வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். நான் ஒளிப்பீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அதே அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 16ஆம் வசனம் ஸ்டார்டிங்ல, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. 16ல
ನಾನು ಇನ್ನು ಕೇವಲ ಪಿಂಡವಾಗಿರುವಾಗೆ ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳು ನನ್ನನ್ನು ನೋಡಿದವು. அப்போ இது பூமியின் தாழ்விடம் என்று சொல்லும் பொழுது எதை சொல்லுகிறார் அவர்? ಇಲ್ಲಿ ಭೂಮಿಯ ಪಾತಾಳ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಯಾವುದನ್ನು ಹೇಳುತ್ತದೆ? தாயின் கர்ப்பத்தை சொல்லுகிறார். ಈ ತಾಯಿಯ ಗರ್ಭವನ್ನು ಹೇಳುತ್ತದೆ. இனிமேல் பிறக்க போகிற பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார். ಇನ್ನು ಮೇಲೆ ಹುಟ್ಟುವಂತ ಮಕ್ಕಳ ಬಗ್ಗೆ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ஏன்னா யாரிடத்திலே யார் பிறப்பார் என்று அவருக்கு முன்கூட்டியே தெரியும். ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾರು ಹುಟ್ಟುವರೆಂದು ಆತನಿಗೆ ಮೊದಲೇ ತಿಳಿದಿರುತ್ತದೆ. சோ பாதாளமும் அவரை துதிக்கு, பாதாளத்தில் உள்ள முழங்காலும் முடங்கும் என்று சொன்னால், ಪಾತಾಳದಲ್ಲಿ ಇರುವವರು ಆತನಿಗೆ ಅಡ್ಡ ಬೀಳುವರು ಎಂದು ಹೇಳಿದರೆ, இனி பிறக்க போகிறவர்களும் பிறந்து வளர்ந்து அவரை அறிந்த பின்பு அவருக்கு முன்பாக தங்கள் முழங்காலை முடக்குவார். ಇನ್ನು ಮೇಲೆ ಹುಟ್ಟುವವರು ಬೆಳೆದು ಆತನ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಆತನಿಗೆ ಅವರು ಅಡ್ಡ ಬೀಳುವರು. ஏன்னா பாதாளம் அவரை துதிக்காது என்று வசனம் சொல்லுகிறது. ಪಾತಾಳ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸುವುದಿಲ್ಲ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ஏசாயா 38 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கலாம். ஐசாயா chapter 38 verse 18. ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 38ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ. ಪಾತಾಳದವರು ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸರು, ಸತ್ತವರು ನಿನ್ನನ್ನು ಕೀರ್ತಿಸರು. ஹல்லேலூயா. பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். ஹல்லேலூயா. ஆக பாதாளம் அவரை துதிக்காது. ಪಾತಾಳ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸುವುದಿಲ್ಲ. அப்ப பாதாளத்தில் உள்ள முழங்காலும் முடங்கும் என்று சொன்னால், ಪಾತಾಳದಲ್ಲಿರುವವರು ಆತನಿಗೆ ಅಡ್ಡ ಬೀಳುವರು. ஆக்சுவலா பாதாளம் என்று சொல்லாமல் பூமியின் தாழ்விடம் என்று சொல்லுகிறார். பூமியின் கீழானோர் என்று சொல்லுகிறார். ಭೂಮಿಯ ಕೆಳಗಿನವರು ಎಂದು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. பூமியின் கீழானோர் யார் என்றால் இனி வரப்போகிற சந்ததிகள். ಭೂಮಿಯ ಕೆಳಗಿನವರು ಎಂದು ಹೇಳಿದರೆ ಇನ್ನು ಮೇಲೆ ಬರುವಂತ ಸಂತತಿ. அந்த சந்ததியும் அவருக்கு முன்பாகத்தான் தன்னுடைய முழங்காலை முடக்கும். ಆ ಸಂತತಿ ಕೂಡ ಇನ್ನು ಮುಂದೆ ಆತನ ಹೆಸರಿಗೆ ಮುಖಾಂತರ ಅಡ್ಡ ಬೀಳುವರು. அந்த சந்ததிகள் கூட அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணும். ಆ ಸಂತತಿಗಳು ಕೂಡ ಆತನ ಹೆಸರನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತವೆ. எப்படி அந்த நாமத்தை அறிக்கை பண்ணுமா? ಯಾವ ರೀತಿ ಆ ನಾಮವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತವೆ? ஆதியாகமம் 4 அதிகாரம் 26 வசனத்தில் நாம் பார்த்தது போல, ಆದಿಕಾಂಡ 26 4ನೇ ಅಧ್ಯಾಯ 26 ವಚನದಲ್ಲಿ ನೋಡಿದ ಹಾಗೆ அந்த விதமாக அவர்கள் ஆராதிப்பார்கள். ಆ ರೀತಿ ಅವರು ಆರಾಧನೆ ಮಾಡುವರು. அப்போ கடந்த காலத்தில் உள்ளவர்கள் அந்த நாமத்தில் ஆராதித்தார்கள். ಕಳೆದ ದಿನದಲ್ಲಿರುವ ಜನರು ಆ ರೀತಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿದರು. இப்போ இருக்கிற ஜனங்கள் அந்த நாமத்தில் ஆராதிக்கிறார்கள். ಈಗ ಇರುವ ಜನರು ಆ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವರು. இனி வரப்போகிறவர்களும் அந்த நாமத்தில் தான் ஆராதிப்பார். ಇನ್ನು ಮೇಲೆ ಬರುವವರು ಆತನ ನಾಮದಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವರು. அப்பொழுது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். ಆಗ ಈ ಪ್ರವಾದನೆ ನೆರವೇರುತ್ತದೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? யார் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ಯಾರು ಆತನ ಹೆಸರನ್ನು ನೋಡಿ ಕರೆಯುತ್ತಾರೋ அவர்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவார்கள். ಅವರು ಮಾತ್ರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವರು. வேற யாருக்கும் ரட்சிப்பு கிடையாது. ಬೇರೆ ಯಾರಿಗೂ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲ. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 அதிகாரம் 32 வசனத்தை நாம் வாசிப்போமானால், ஜோயல் chapter 2 verse 32. ಯೋವೇಲ್ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 32ನೇ ವಚನ. ಆದರೂ ಯಾಕೋಬನ ನಾಮವನ್ನು ಹೇಳಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ ರಕ್ಷಣೆಯಾಗುವುದು. ಯಾಕೋಬನು ತಿಳಿಸಿದಂತೆ ಚಿಯೋನ್ ಪರ್ವತದಲ್ಲಿಯೂ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿಯೂ ಅನೇಕರು ಉಳಿದಿರುವರು. ಯಾಕೋಬನು ಕರೆಯುವ ಜನ ಶೇಷದಲ್ಲಿ ಅವರು ಸೇರಿದವರಾಗಿರುವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பொழுது யாகோவுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே தமிழ் பைபிள்ல ஆராதிக்கிறவன் என்கிற அர்த்தத்துல தொழுது கொள்ளுகிறவன் போட்டிருக்குது. ஆனா கன்னடத்துல அதே அர்த்தத்துல வருதா? அவருடைய நாமத்தை கூப்பிடுகிறவன்கிற அர்த்தத்துல கன்னடத்துல வருது. இங்கிலீஷ்ல கூட கால் அப்படின்னு தான் வருது. ஆனா இந்த கால் என்பது அவரை ஆராதிப்பது, அவரை ஆராதிப்பதுதான் அது. ஓகே. ಆತನ ನಾಮವನ್ನು ಹೇಳಿದುದು ಎಂದರೆ ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವುದು ಎಂಬುದು. சோ இது பழைய ஏற்பாட்டு வசனம். ಇದು ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯ ವಚನ. சோ பழைய ஏற்பாட்டில் கூட அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான். ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಆತನ ನಾಮವನ್ನು ಯಾರು ಹೇಳಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವರೋ ಅವರಿಗೆ ರಕ್ಷಣೆಯಾಗುವುದು. இப்ப இதே வசனம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. ಇದೇ ವಾಕ್ಯ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದೆ. ரோமர்
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Acts of Apostles chapter 2 verse 21. Acts of Apostles chapter 2 verse 21. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಚನ. ಆದರೂ ಯಾಕೋಬನ ನಾಮವನ್ನು ಹೇಳಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ ರಕ್ಷಣೆಯಾಗುವುದೆಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. Hallelujah. Hallelujah. அப்பொழுது யாகுவோவுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. இன்னும் ஒரு வசனத்தை பார்க்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ರೋಮಪುರಕ್ಕೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನ. ಯಾಕೋಬನ ನಾಮವನ್ನು ಹೇಳಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ ರಕ್ಷಣೆಯಾಗುವುದೆಂದು ಬರೆದಿದೆ. Hallelujah. Hallelujah. ஆதலால் யாகுவோவுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கன்னடத்துல இந்த யாகுவாங்கிற இடத்துல என்ன போட்டிருக்குது? கர்த்தர். இது என்ன எவ்வளவு பெரிய தவறு பண்ணிருக்கிறாங்க டிரான்ஸ்லேஷன்ல பாருங்க. பழைய ஏற்பாட்டுல என்ன இருந்துச்சு? அந்த வசனம் தான் இது. பழைய ஏற்பாட்டுல இதே கன்னட பைபிள்ல அங்க யெகோவான்னு போட்டிருக்குது. இங்க வந்துட்டு என்ன போடுறாங்க? கர்த்தர்னு போடுறாங்க. அப்ப டிரான்ஸ்லேஷன்ல எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா அங்க இருக்கிற வார்த்தையை எடுத்து நீங்க இங்க போடுறீங்கன்னா அங்க எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் என்ன செய்யணும்? இங்க போடுறோம். ಅಲ್ಲಿ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಯಾವ ವಾಕ್ಯ ಇದೆಯೋ ಅದೇ ರೀತಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಇಲ್ಲಿ ನಾವು ಹಾಕಬೇಕು. ஆக அவர் ஆராதனைகள்ல இப்ப உங்களுக்கு நான் பேசிட்டு வருவது என்னவென்றால், ஒன்றாவது காரியம் அவருடைய நாமத்தில் தான் ஆராதிக்க வேண்டும். ಈ ಆರಾಧನೆ ಬಗ್ಗೆ ನಾನು ನಿಮಗೆ ಮೊದಲಾಗಿ ಹೇಳಿಕೊಡುತ್ತೇನೆಂದರೆ ಆತನ ನಾಮದಲ್ಲೇ ನೀವು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. முதலாவது காரியம் அது. ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಅದೇ ಆಗಿರುತ್ತದೆ. அதற்கு பிறகு அடுத்த காரியம் என்னவென்று பார்க்கலாம். ಅದಾದ ಮೇಲೆ ಮತ್ತೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. சங்கீதம் 100 வசனம் 2. Psalm 100 verse 2. ನೂರನೇ ಕೀರ್ತನೆ 2ನೇ ವಚನ. ಯಾಕೋಬನನ್ನು ಸಂತೋಷದಿಂದ ಸೇವಿಸಿರಿ, ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿ ಮಾಡುತ್ತಾ ಆತನ ಸನ್ನಿಧಿಗೆ ಬನ್ನಿರಿ. ஹல்லேலூயா. Hallelujah. யாகோவை ஆராதிக்க வருகிற ஜனங்கள் எப்படி ஆராதிக்க வர வேண்டும்? ಯಾಕೋಬನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವಕ್ಕೆ ಬರುವಂತ ಜನರು ಯಾವ ರೀತಿ ಬರಬೇಕು? மகிழ்ச்சியோட யாகோவுக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஹல்லேலூயா. Hallelujah. மகிழ்வுடனே யாகோவுக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே யாகோவுக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், யெகோவாவை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், யெகோவாவை கம்பீரமாய் பாடுங்கள். ஹல்லேலூயா. இப்ப யாகோவுக்கு ஆராதனை செய்ய வருகிற ஜனங்கள் ಯಾಕೋಬನಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬರುವಂತ ಜನರು எப்படி வர வேண்டுமா? ಯಾವ ರೀತಿ ಬರಬೇಕಂತೆ? மகிழ்ச்சியோடு வர வேண்டும். ಅವರು ಸಂತೋಷದಿಂದ ಬರಬೇಕು. அப்போ ஏன் மகிழ்ச்சியோடு வர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார்? ಏಕೆ ಸಂತೋಷದಿಂದ ಬರಬೇಕೆಂದು ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ? அப்படின்னா ಅನೇಕ ಜನங்கள் மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்ய வருவதில்லை. ಏಕೆಂದರೆ ಅನೇಕ ಜನರು ಆತನಿಗೆ ಸಂತೋಷದಿಂದ ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಬರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ ஆராதனை என்பது ஒரு பலி செலுத்துவதற்கு ஒப்பாக இருக்கிறது. ಆರಾಧನೆ ಎಂದರೆ ಒಂದು ಯಜ್ಞವನ್ನು ಅರ್ಪಿಸುವುದಕ್ಕೆ ಸಮವಾಗಿರುತ್ತದೆ. இப்போ கூட ரோமன் கத்தோலிக்க சபையில ஆராதனை நேரம் என்று போடுவதற்கு பதிலாக திருப்பலி நேரம் என்று போடுவார்கள். ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಆರಾಧನೆಗೆ ಬದಲಾಗಿ ಅಲ್ಲಿ ಬಲಿ ಪೂಜೆ ಎಂಬುದಾಗಿ சரிதானா? நான் சொல்ற கரெக்ட் தானா? திருப்பலி நேரம் என்று போடுவார்கள்.
ಅಲ್ಲಿ ಬಲಿ ಪೂಜೆಯ ಸಮಯ ಎಂದು அப்ப ಹಾಕ್ತಾರೆ. ஆராதனை என்பது ஒரு பலி செலுத்துவது. ಆರಾಧನೆ ಎಂಬುದೇ ಒಂದು ಯಜ್ಞವನ್ನು ಸಮರ್ಪಿಸುವುದು. பழைய காலத்துல ஆடுகளையும் மாடுகளையும் புறா குஞ்சுகளையும் பலியாக செலுத்தினார்கள். ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಪಶುಗಳನ್ನು, ಕುರಿಗಳನ್ನು, ಪಾರಿವಾಳ, ಅಕ್ಕಿಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಬಲಿ ಕೊಡುತ್ತಿದ್ದರು. இந்த காலத்துல நம்மையே பலியாக செலுத்துகிறோம். ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನಮ್ಮನೆ ಆತನಿಗೆ ನಾವು ಬಲಿಯಾಗಿ ಅರ್ಪಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாரு சந்தோஷத்தோட தன்னை பலி செலுத்த வருவாங்க உள்ள? ಯಾರು ಸಂತೋಷದಿಂದ ತನ್ನನ್ನು ಆ ಬಲಿ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ? வருவாங்களா? நம்மள பலி செலுத்த வரணும்னா சந்தோஷத்தோட வருவோமா? ನಮ್ಮನ್ನು ಬಲಿಯಾಗಿ ಅರ್ಪಿಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಸಂತೋಷದಿಂದ ಬರುತ್ತೇವಾ? வர முடியாது. ಬರಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஆகையினால தான் தேவன் சொல்லுகிறார் மகிழ்ச்சியோட வாருங்கள் என்று சொல்றார். ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಸಂತೋಷದಿಂದ ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ. அப்ப மகிழ்ச்சியோட மட்டுமல்ல, ಸಂತೋಷದಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲ, ஆனந்த சத்தத்தோட வாருங்கள் என்று சொல்லுகிறார். ಉತ್ಸಾಹ ದನಿಯಿಂದ ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ. பழைய காலத்திலே பலி செலுத்த வரும் பொழுது, ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಬಲಿಯನ್ನು ಅರ್ಪಿಸಲು ಬರುವಾಗ, ஒருவன் பாவம் செய்தவனானால் ಒಬ್ಬನೇ ಪಾಪ ಮಾಡಿರುವುದಾದರೆ அவன் ஒரு பலியை கையிலே பிடித்துக்கொண்டு, ಅವನು ಒಂದು ಬಲಿಯನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡು, அது ஒரு மாடாக இருக்கலாம் அல்லது ஆடாக இருக்கலாம். ಅದು ಒಂದು ಪಶುವಾಗಿರಲಿ ಒಂದು ಕುರಿಯಾಗೇ ಇರಲಿ. இப்ப ஆடை அல்லது அந்த மாட்டை அவன் பலி செலுத்துகிற இடத்துக்கு அவன் கூட்டிக் கொண்டு போகும் பொழுது, ಆ ಪಶುವನ್ನು ಅವನ ಬಲಿಯನ್ನು ಅರ್ಪಿಸುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವಾಗ, எந்த மாடும் எந்த ஆடும் சாதாரணமாக நடந்து வராது. ಯಾವ ಪಶುವೇ ಆಗಲಿ ಕುರಿ ಆಗಲಿ ಸಾಧಾರಣವಾಗಿ ನಡೆದುಕೊಂಡು ಬರುವುದಿಲ್ಲ. அது என்ன செய்யும்? ಅದು ಏನು ಮಾಡುತ್ತದೆ? தன்னுடைய தொழு எங்க இருக்கிறதோ அந்த டைரக்ஷன்ல போகிறதுக்கு சந்தோஷமாக போகும். ಅದು ತನ್ನ ಕೊಠಡಿ ಎಲ್ಲಿ ಇದೆಯೋ ಅದಕ್ಕೆ ಅದು ಅದರ ನೇರವಾಗಿ ಅದು ಚಲಿಸುತ್ತದೆ. ஆனால் மாறுபட்ட திசையிலே அந்த மாட்டை கொண்டு போகும் பொழுது அல்லது அந்த ஆட்டை கொண்டு போகும் பொழுது, ಅದರ ಬೇರೆ ದಿಕ್ಕಿಗೆ ಆ ಕುರಿಯನ್ನಾಗಲಿ ಪಶುವನ್ನಾಗಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವಾಗ அதை இழுத்து கொண்டுதான் போக வேண்டும். ಅದನ್ನು ನಾವು ಬಲವಂತವಾಗಿ ಕರೆದುಕೊಂಡೇ ಹೋಗಬೇಕು. அப்படி இழுத்து கொண்டு போகும் பொழுது அது சத்தமிடும். ಆ ರೀತಿ ಬಲವಂತವಾಗಿ ಎಳೆಯುವಾಗ ಅದು ಶಬ್ದ ಮಾಡುತ್ತದೆ. அப்ப அந்த சத்தமிடும் பொழுது ಆ ಶಬ್ದ ಮಾಡುವಾಗ வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் ஜன்னல்களை திறந்து பார்ப்பார்கள். ಅಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವವರೆಲ್ಲರೂ ಕಿಟಕಿಯನ್ನು ತೆಗೆದು ನೋಡುತ್ತಾರೆ. இங்கே ஒருவன் அதை இழுத்து கொண்டு போகிறான் என்றால், ಇಲ್ಲಿ ಆತನು ಆ ಪಶುವನ್ನು ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂದರೆ அவர்கள் எல்லாருக்கும் தெரியும் இவன் ஒரு பாவி, ಅವರಿಗೆಲ್ಲ ಗೊತ್ತಾಗಿರುತ್ತದೆ ಈತನು ಒಬ್ಬ ಪಾಪಿ, இவன் ஒரு பாவம் செய்திருக்கிறான். ಈತನು ಒಬ್ಬ ಪಾಪ ಮಾಡಿದ್ದಾನೆ. ஆகையினாலே பாவ பரிகாரத்துக்காக இதை பலி கொடுக்க அவன் இழுத்து கொண்டு போகிறான். ಆದ್ದರಿಂದ ಈತನ ಪಾಪ ಪರಿಹಾರವಾಗುವುದಕ್ಕಾಗಿ ಆ ಬಲಿ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಇದನ್ನು ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. ஒரு சிலர் அவனிடத்தில் கேட்டு விடலாம், நீ என்ன பாவம் செய்தாய் என்று கூட. ಕೆಲವರು ಬಂದು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಲೂಬಹುದು, ನೀನೇನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೀ ಎಂಬುದಾಗಿ. ஆக எல்லாருக்கும் தெரியும் வண்ணம் அவன் தன் பலியை செலுத்த கொண்டு போவான். ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿಯುವ ಪ್ರಕಾರ ಆತನು ತನ್ನ ಬಲಿಯನ್ನು ಅರ್ಪಿಸುವುದಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. அப்போ அந்த ஆடு என்ன செய்யும் அல்லது அந்த மாடு என்ன செய்யும்? ಆ ಕುರಿ ಆಗಲಿ ಪಶುವಾಗಲಿ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? அது ஆனந்த சத்தத்தோட வராது, ಅದು ಆನಂದ ಸಂತೋಷದಿಂದ ಬರುವುದಿಲ್ಲ, அழுகையின் சத்தத்தோட வரும். ಅದು ದುಃಖದಿಂದ ಬರುತ್ತದೆ. ஆனால் யாகுவா நமக்கு சொல்லுகிறார், ಆದರೆ ಯಾಕೋಬ ನಮಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, நீ எனக்கு பலி செலுத்த வரும் பொழுது ನೀನು ನನಗೆ ಬಲಿಯನ್ನು ಅರ್ಪಿಸಲು ಬರುವಾಗ ஆனந்த சத்தத்தோட வாருங்கள். ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿಯಿಂದ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படித்தான் இப்பொழுது நாம் அவருக்கு பலி செலுத்த வேண்டும். ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಆತನಿಗೆ ಬಲಿಯನ್ನು ಅರ್ಪಿಸಬೇಕು. இந்த பரிசேயர்கள் அல்லது யூதர்கள் இஸ்ரவேலர்கள் எல்லாருக்குமே ಈ ಪರಿಸರು, ಯೂದರು, ಇಸ್ರಾಯೇಲರು ಎಲ್ಲರೂ இப்படி எல்லாருக்கும் முன்பாக அவமானப்பட்டு நாம் ஒரு பலியை கொண்டு போவது எப்படி என்று ஒரு யோசனை வந்தது. ಈ ರೀತಿ ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಅವಮಾನವಾಗಿ ಈ ಬಲಿಯನ್ನು ನಾವು ಹೇಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು ಎಂಬ ಯೋಚನೆ ಅವರಿಗೆ ಬಂತು. அப்ப ஒரு தந்திரம் செய்தார்கள். ಆಗ ಒಂದು ಕುತಂತ್ರವನ್ನು ಮಾಡಿದರು. நாங்க இப்படி இழுத்துட்டு வருவது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. ಈ ರೀತಿ ನಾವು ಎಳೆದುಕೊಂಡು ಬರುವುದು ನಮಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟಕರವಾಗಿದೆ. ஏன்னா பக்கத்துல இருந்தா சர்ச்சுக்கு பக்கத்துல ஓடி வந்துடலாம் இல்லையா? ಸಭೆ ಹತ್ತಿರ ಇದ್ದರೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಓಡಿ ಬರಬಹುದಲ್ಲ. தூரத்துல இருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும். ನಾವು ದೂರ ಇದ್ದರೆ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟು ಬರಬೇಕು. அதனால நம்மள நிறைய பேர் என்ன பண்ணோம், பக்கத்துல சர்ச் வேணும்னு பார்த்தோம். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅನೇಕರು ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಸಭೆ ಬೇಕು ಎಂದು ನೋಡಿದ್ದೆವು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பக்கத்துல வேணும்னு கேட்டோம்ல, ಪಕ್ಕದಲ್ಲೇ ಬೇಕು ಎಂದು ಕೇಳಿದೇವಲ್ಲ. ஏன்னா அப்பதான் கரெக்ட் டைமுக்கு நம்ம உடனே வந்துட முடியும். ಹಾಗಿದ್ದರೆ ನಾವು ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಬರಲು ಸಾಧ್ಯ. நான் சொன்னேன், உங்க வீட்டு அடுப்படியில சர்ச் வச்சா கூட நீங்க டைமுக்கு வர மாட்டீங்க அப்படின்னு. ಈ ಮನೆ ಒಳಗಡೆ ಸಭೆ ಇಟ್ಟರೂ ಸಭೆಗೆ ಸರಿಯಾಗಿ ನೀವು ಬರುವುದಿಲ್ಲ. ஏன்னா அவருக்கு ஆராதனை செய்ய மகிழ்ச்சியோடு யார் வருகிறார்களோ,
ಆತನಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಉತ್ಸವ ಧ್ವನಿ ಮಾಡುತ್ತಾ ಯಾರು ಬರುತ್ತಾರೋ அது எங்கே இருந்தாலும் அவர்கள் வருவார்கள். ಅವರು ಎಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಅವರು ಬರುತ್ತಾರೆ. அப்ப இந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள்? ಆಗ ಈ ಇಸ್ರಾಯೇಲರು ಏನು ಮಾಡಿದರು? இப்படி தூரத்திலிருந்து அதை கொண்டு வருவது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ದೂರದಿಂದ ಎಳೆದುಕೊಂಡು ಬರುವುದು ನಮಗೆ ಕಷ್ಟಕರವಾಗಿದೆ என்று சொல்லி அன்றைக்கு இருந்ததான பிரதான ஆசாரியரிடத்தில் சொன்னார்கள். ಅಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಪ್ರಧಾನ ಯಾಜಕರ ಬಳಿಯಲ್ಲಿ ಅವರು ಹೇಳಿದರು, நாங்கள் எப்படியானாலும் ஒரு சந்தையில் போய் தான் இதை வாங்கி கொண்டு வருகிறோம். ನಾವು ಹೇಗಿದ್ದರೂ ಒಂದು ಸಂತೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತೇವೆ. இப்ப அதை நீங்களே விற்றீர்கள் என்றால் உங்களுக்கும் லாபம் கிடைக்கும், எங்களுக்கும் ஈஸி. இங்கேயே வாங்கி இங்கேயே பலியிட்டுறலாம். ನೀವು ಅದನ್ನು ಮಾರುವುದಾದರೆ ನಮಗೆ ತುಂಬಾ ಸುಲಭವಾಗಿರುತ್ತದೆ, ಇಲ್ಲೇ ಕೊಂಡುಕೊಂಡು ಇಲ್ಲೇ ನಾವು ಬಲಿ ಅರ್ಪಿಸಬಹುದು ಎಂಬುದಾಗಿ. அப்ப பிரதான ஆசாரியருக்கு இது நல்ல காரியமா பட்டது. ಆ ಪ್ರಧಾನ ಯಾಜಕರಿಗೆ ಇದು ಒಳ್ಳೆಯದಾಗಿ ತೋಚಿತ್ತು. ரொம்ப கரெக்டா பேசுறாங்க. ತುಂಬಾ ಸರಿಯಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. உடனே என்ன பண்ணிட்டாங்க? பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ಪ್ರಧಾನ ಯಾಜಕರು ಏನು ಮಾಡಿದರು? தன்னுடைய சொந்த வேலையை விட்டுட்டு எல்லாம் ஆடு விக்கிறவனும் மாடு விக்கிறவனும் புறா விக்கிறவனுமா மாறிட்டான். ಅವರು ಸ್ವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರು ಕುರಿಯನ್ನು ಪಶುಗಳು ಪಾರಿಗಳನ್ನು ಮಾರುವವರಾದರು. இதை படைத்தவர் யாகுஷுவா பார்த்தார். ಇದನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತಹ ಯಾಕೂಷನು ನೋಡಿದನು. கையிலே ஒரு சவுக்கை எடுத்தார். ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಚಾಟಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು தேவாலயத்துக்குள் புகுந்து கொண்டு, ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಸೇರಿ, என்னுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களோ அவைகளை கள்ளர் குகைகள் ஆக்கினீர்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் அடித்து வெளியே துரத்தினார். ನನ್ನ ಆಲಯವು ಪವಿತ್ರವಾಲಯವಾಗಿರಬೇಕು, ನೀವು ಕಳ್ಳರ ಗವಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ದೀರಿ ಎಂದು ಎಲ್ಲರನ್ನು ಹೊಡೆದು ಓಡಿಸಿ ಬಿಟ್ಟನು. ஆராதனையில ஷார்ட்கட்டே கிடையாது. ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಅಡ್ಡ ಮಾರ್ಗವೇ ಇಲ್ಲ. நீ இப்படித்தான் வர வேண்டும் என்று சொன்னால் நீ இப்படித்தான் வர வேண்டும். ನೀನು ಈ ರೀತಿಯ ಬರಬೇಕೆಂದರೆ ಆ ರೀತಿನೇ ನೀನು ಬರಬೇಕು. நமக்கென்று ஒரு வசதிக்காக நாம் எதையாகிலும் பண்ணினால், ನಮ್ಮ ಸೌಕರ್ಯಕ್ಕಾಗಿ ಯಾವುದಾದರೂ ಒಂದು ಮಾಡಿದರೆ, அந்த கள்ளர்களில் ஒருவராக நாமும் இருப்போம். ಆ ಕಳ್ಳರ ಗುಂಪಿನಲ್ಲಿ ನಾವು ಒಬ್ಬರಾಗಿರುತ್ತೇವೆ. புரிந்ததா? ಅರ್ಥವಾಯಿತಾ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா. அதனால எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு நியமித்திருக்கிறாரோ அந்த வழியில் தான் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். ಯಾವ ರೀತಿ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕೆಂದು ದೇವರು ತೀರ್ಮಾನಿಸಿದ್ದಾರೋ ಅದೇ ರೀತಿ ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. ஆகையினால தீர்க்க தரிசனமாக யாகுவா அங்கே சொல்லி வைத்திருக்கிறார். ಆದ್ದರಿಂದ ಆತನ ಪ್ರವಾದನ ವಾಕ್ಯಗಳ ಮುಖಾಂತರ ಆತನ ಹೇಳಿದ್ದಾನೆ, மகிழ்ச்சியோட யாகுவாவுக்கு ஆராதனை செய்து ಸಂತೋಷದಿಂದ ದೇವರಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡಿ ஆனந்த சத்தத்தோட அவருடைய சந்நிதி முன் வாருங்கள். ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿಯಿಂದ ಆತನ ಸನ್ನಿಧಿಗೆ ಬನ್ನಿರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. அதோடு முடியவில்லை. ಅಲ್ಲಿಗೆ ಅದು ಮುಕ್ತಾಯವಾಗಲಿಲ್ಲ. இன்னும் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் பாருங்க. ಮತ್ತೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ ನೋಡಿರಿ. சங்கீதம் 2 Psalm 2 verse 11 நினைக்கிறேன் பாருங்க. Psalm 2 verse 11. ಎರಡನೇ ಕೀರ್ತನೆ 11ನೇ ವಚನ. ಯಾಕೋಬನನ್ನು ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಸೇವಿಸಿರಿ, ನಡುಗುತ್ತಾ ಉಲ್ಲಾಸ ಪಡಿರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயத்துடனே யாகுவாவை சேவியுங்கள். சேவியுங்கள்னா ஆராதிங்கள்னு அர்த்தம். நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அவரை ஆராதிக்க வரும் பொழுது நம்முடைய மனம் எப்படி இருக்க வேண்டுமா? ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? அந்த மனம் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன் வேதத்திலிருந்து. ಆ ಮನಸ್ಸು ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು ಎಂದು ನಾನು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಿಮಗೆ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. சீனாய் மலையிலே யாகுவா எழுந்தருளும் போது, சீனாಯಿ ಪರ್ವತದ ಮೇಲೆ ಯಾಕೋಬನು ಇಳಿದು ಬರುವಾಗ அப்பொழுது அந்த காட்சி எப்படி இருந்ததாம்? அப்பொழுது அந்த காட்சி எப்படி இருந்தது என்று சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ಆ ಸಂದರ್ಭ ಯಾವ ರೀತಿ ಇತ್ತಂತೆ, அது அந்த மலை முழுவதும் அக்கினியாய் மாறினது. ಆ ಬೆಟ್ಟ ಪೂರ್ತಿ ಅಗ್ನಿಯಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿತ್ತು. எக்ஸோடஸ் chapter 19 verse 18. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ. ಯಾಕೋಬನು ಬೆಂಕಿಯೊಳಗೆ ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದ ಮೇಲಕ್ಕೆ ಇಳಿದು ಬಂದದ್ದರಿಂದ ಆ ಬೆಟ್ಟವೆಲ್ಲ ಹೊಗೆಯಿಂದ ಆವರಿಸಿಕೊಂಡಿತ್ತು. ಆ ಹೊಗೆ ಆವಿಯ ಹೊಗೆಯಂತೆ ಏರಿತು, ಅದಲ್ಲದೆ ಬೆಟ್ಟವೆಲ್ಲ ಬಹಳವಾಗಿ ಕಂಪಿಸಿತು. ஹல்லேலூயா. அப்போ யாகுவா சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடா இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல் எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். இப்ப இது 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 18-19. ಆ ಗುಡುಗು ಮಿಂಚುಗಳನ್ನು ತುತ್ತೂರಿ
ಧ್ವನಿಯಾಗುತ್ತಿರುವುದನ್ನು ಬೆಟ್ಟದಿಂದ ಹೊಗೆ ಹೊರಡುತ್ತಿರುವುದನ್ನು ಜನರೆಲ್ಲರೂ ನೋಡಿ ನಡುಗುತ್ತಾ ದೂರದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡರು. ಅವರು ಮೋಶೆಗೆ, ನೀನೇ ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡು, ನಾವು ಕೇಳುವೆವು. ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದರೆ ನಾವು ಸತ್ಯವು ಎಂದು ಹೇಳಿದರು. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாது இருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். அப்ப அந்த காட்சி எப்படி இருந்ததா? மிகவும் பயங்கரமாக இருந்தது. ಅಲ್ಲಿ ನಡೆದಂತ ಸಂದರ್ಭ ತುಂಬಾ ಭಯಂಕರವಾಗಿತ್ತು. இந்த பயங்கரமான தேவனை ஆராதிப்பதற்கு தான் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ಇಂಥ ಭಯಂಕರವಾದ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ ನಾವು ಇಲ್ಲೆಲ್ಲರೂ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದೇವೆ. அப்ப அவரை ஆராதிக்க வரும் பொழுது ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಬರುವಾಗ நம்முடைய இருதயத்தில் இந்த எண்ணம் வர வேண்டும். ಈ ಹೃದಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಭಾವನೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕು. இப்படிப்பட்ட பயங்கரமான தேவனை ஆராதிப்பதற்காகத்தான் நாங்கள் போகிறோம். ಇಂಥ ಭಯಂಕರವಾದ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ. செத்து போவோம் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி பயங்கரமாக இருந்தது. ನಾವು ಸತ್ಯ ಹೋಗುವೆವು ಎಂಬುವ ವಿಷಯ ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಭಯಂಕರವಾಗಿತ್ತು. ஆகையினால தான் அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நடுக்கத்தோடும் பயத்தோடும் வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ಆದ್ದರಿಂದ ಆತ ಸಮೂಹಕ್ಕೆ ನಾವು ಬರುವಾಗ ಭಯದಿಂದಲೂ ಭಕ್ತಿಯಿಂದಲೂ ಬರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இதனுடைய பொருள் என்ன? ಇದರ ಅರ್ಥವಾದರೂ ಏನು? தேவனை ஆராதிக்க வரும் பொழுது யாரும் அலட்சியமாக வரக்கூடாது. ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಯಾರು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡಿ ಬರಬಾರದು. பயத்தோடும் பக்தியோடும் அவருடைய சமூகத்திலே நாம் வர வேண்டும். ಆತನ ಸಮೂಹಕ್ಕೆ ಬರುವಾಗ ಭಯದಿಂದಲೂ ಭಕ್ತಿಯಿಂದಲೂ ಬರಬೇಕು. அன்றைக்கு அவர்கள் கண்ணாலே இந்த காட்சியை கண்டார்கள். ಆ ದಿನದಲ್ಲಿ ಅವರು ಕಣ್ಣಿಂದ ಆ ವಿಷಯವನ್ನು ನೋಡಿದರು. ஆகையினாலே அவர்கள் பயந்தார்கள். ಆದ್ದರಿಂದ ಅವರು ಭಯಪಟ್ಟರು. இன்றைக்கு நாம் விசுவாச கண்களாலே அவைகளை பார்க்கிறோம், ஆகையினாலே பயப்படுகிறோம். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣುಗಳಿಂದ ಅದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ, ಅದರಿಂದ ನಾವು ಭಯಪಡುತ್ತೇವೆ. அந்த பயம் இல்லாமல் நீங்கள் ஆராதித்தால் ಆ ಭಯ ಇಲ್ಲದೆ ನೀವು ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಿ உங்கள் ஆராதனை அங்கீகரிக்கப்படவில்லை என்று அர்த்தம். ನಿಮ್ಮ ಆರಾಧನೆಯನ್ನು ಆತನು ಸ್ವೀಕರಿಸಲಿಲ್ಲ ಎಂಬುದು ಅರ್ಥ. அவருடைய சமூகத்திலே களி கூற வேண்டும், ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಸಂತೋಷದಿಂದ ಇರಬೇಕು, ஆனால் நடுக்கத்தோடு களி கூற வேண்டும். ನಡುಕದಿಂದ ನಾವು ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. நடுக்கத்தோடு எப்படி களி கூற முடியும் என்பது மனுஷனுக்கு புரியாது. ನಡುಕದಿಂದ ಆತನನ್ನು ಸಂತೋಷದಿಂದ ಸೇವಿಸುವುದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. நான் டிஃபென்ஸில் இருந்தவன், எனக்கு அந்த விஷயம் நன்றாக தெரியும். ನಾನು ಕೆಲಸದಲ್ಲಿ ಇದ್ದಾಗ ಆ ವಿಷಯ ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. எங்களுக்கு பெரிய செரிமனி பரேட் எல்லாம் நடக்கும். ನನಗೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸಮಾರಂಭಗಳು ನಡೆಯುತ್ತವೆ. அப்போ அந்த பரேடுல தலைமை தாங்குவதற்கு மிகப்பெரிய ஏர்போர்ஸ்ல மிகப்பெரிய அதிகாரிகள் எல்லாம் அங்கே வருவார்கள். ಅಲ್ಲಿ ಪ್ರಧಾನ ಕಾರ್ಯ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರಿಗಳು ಬರುತ್ತಿದ್ದರು. அவர்களுக்கு முன்பாக நாம் அந்த செரிமோனியில நாம் அதை கொண்டாடுகிறோம். ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಆ ಸಮಾರಂಭದ ಅದನ್ನೆಲ್ಲ ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ. அப்போ அவர்கள் பார்ப்பார்கள், நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா என்பதை கவனிப்பார்கள். ಅಲ್ಲಿ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಸಂತೋಷದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ ಎಂದು ಅವರು ಗಮನಿಸಿ ನೋಡುತ್ತಿದ್ದರು. அதே போல அவர்களும் சொல்வார்கள், நீங்கள் கொண்டாடுங்கள், நீங்கள் நன்றாக மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்வார்கள். ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಆಚರಿಸಿರಿ, ನೀವು ತುಂಬಾ ಸಂತೋಷ ಪಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಹೇಳುತ್ತಿದ್ದರು. நாம மகிழ்ச்சியா தான் இருப்போம், ನಾವು ಸಂತೋಷದಿಂದ ಇರುತ್ತಿದ್ದೆವು. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்கும், இவன் என்னுடைய பெரிய அதிகாரி. ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಒಂದು ಭಯ ಇರುತ್ತಿತ್ತು, ಏಕೆಂದರೆ ಆತ ನಮ್ಮ ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರಿ ಎಂಬುದಾಗಿ. அதனால அங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம்னு சும்மா கைய கால விரிச்சு ஆடலாம் முடியாது. ಅಲ್ಲಿ ಸಂತೋಷದಿಂದ ಇದ್ದೇವೆ ಎಂದು ಕೈ ಕಾಲನ್ನು ಅಲ್ಲಾಡಿಸಿ ಆಡುವುದಿಲ್ಲ. நீ ஒரு ஒழுங்கில் தான் அங்கு நிற்க வேண்டும். ನೀನು ತುಂಬಾ ಶಿಸ್ತಿನಿಂದ ಅಲ್ಲಿರಬೇಕು. அதற்கு பிறகு ಅದಾದ ಮೇಲೆ சாயங்காலம் ஒரு விசேஷித்த ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி இருப்பார்கள். ಸಾಯಂಕಾಲ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಊಟವನ್ನು ಅವರು ಏರ್ಪಡಿಸಿರುತ್ತಾರೆ. அதே போல எல்லாருக்கும் மது ஊற்றி கொடுப்பார்கள். ಎಲ್ಲರಿಗೂ ಅಲ್ಲಿ ಮಧುಪಾನ ಕೊಟ್ಟಿರುತ್ತಾರೆ. அந்த மதுபானம் குடிக்கும் பொழுதும் ಆ ಮಧುಪಾನ ಸೇವಿಸುವಾಗ எங்களுடைய சமமா இருக்கிறவர்கள் எங்கள் மத்தியில் வரும்போது நாங்கள் குடித்திருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு கொஞ்சம் ஆடுவார்கள், எல்லாம் செய்வார்கள். ನಮಗೆ ಸಮವಾಗಿರುವವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಾಗ ಕುಡಿದಿದ್ದೇವೆ ಎಂದು ಅವರು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದರು. ஆனா இந்த பெரிய ஆபீசர்களும் அந்த கூட்டத்தில் இருப்பார்கள். ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರಿಗಳು ಆ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಇರುತ್ತಿದ್ದರು. அவர்கள் அப்படியே எங்களுக்குள் கலந்து கொள்ளும்படியாக இங்கும் அங்கும் நடந்து வருவார்கள். ಅವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಅಲೆದಾಡುತ್ತಿರುತ್ತಾರೆ. இவ்வளவு நேரம் ஆடிக்கொண்டிருந்தவன் ಇಷ್ಟು ಹೊತ್ತು ಆಡುತ್ತಿದ್ದವನು அந்த அதிகாரி வந்த உடனே எவ்வளவு ஒழுக்கமா நிற்பான் என்று நீங்கள் பார்த்தால் தான் புரியும். ಆ ಅಧಿಕಾರಿ ಬಂದ ತಕ್ಷಣ ಅವರು ಎಷ್ಟು ಶಿಸ್ತಾಗಿ ನಿಂತುಕೊಡುತ್ತಾರೆ ಎಂದು ನೋಡುವಿರಿ. அதிகாரி அங்க நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் சொல்ல மாட்டாரு. ಅಧಿಕಾರಿ ನೀನು ಅಲ್ಲಿ ಕುಡಿಯಬೇಡ ಹಾಡಬೇಡ ಎಂದು ಹೇಳುತ್ತಿರಲಿಲ್ಲ. ஆனால் அவரை பார்த்த உடனே அவனுடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் நின்றுவிடும். ಆತನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಅವರಿಗೆ ಆಡುವುದು ಕುಣಿಯುವುದೆಲ್ಲ ನಿಂತು ಹೋಗುತ್ತದೆ. அதே போலதான் நம்முடைய தேவன்.
ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ದೇವರು. ஹல்லேலூயா. Hallelujah. அவரை ஆராதிக்கும் பொழுது நீங்கள் சந்தோஷமாய் ஆராதியுங்க. ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ ಸಂತೋಷದಿಂದ ಆರಾಧನೆ ಮಾಡಿರಿ. ஆனால் நடுக்கத்தோடு களி கூறுங்கள். ಆದರೆ ನಡುಕದಿಂದ ಉತ್ಸವದನೆ ಮಾಡಿರಿ. ஹல்லேலூயா. Hallelujah. இதை நீங்கள் பல இடங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம். ನೀವು ಹಲವು ಕಡೆ ಇದನ್ನು ನೋಡಿರಬಹುದು. ஆனால் இன்றைக்கு நான் அதை உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். ಇದರಲ್ಲಿ ಅದನ್ನು ವಿವರಿಸಿ ಹೇಳುತ್ತೇನೆ. சோ இப்படி அவரை ஆராதிக்க வேண்டும். ಈ ರೀತಿ ನಾವು ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. இன்னும் ஒரு ஆராதனை இருக்கிறது. ಮತ್ತೊಂದು ಆರಾಧನೆಯೂ ಇದೆ. சங்கீதம் 92 சாரி 92 சாம் 29 நினைக்கிறேன் 29 29 இரண்டாம் வசனம் சாம் 29 verse 2 29ನೇ ಕೀರ್ತನೆ 2ನೇ ವಚನ. ಯಾಕೋನ ನಾಮಕ್ಕೆ ಯೋಗ್ಯವಾದ ಘನವನ್ನು ಸಲ್ಲಿಸಿರಿ, ಪರಿಶುದ್ಧತ್ವವೆಂಬ ಭೂಷಣದೊಡನೆ ಯಾಕೋವನಿಗೆ ಅಡ್ಡ ಬೀಳಿರಿ. ஹல்லேலூயா. Hallelujah. இங்கே எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ಇಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. யாகோவுடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே யாகோவை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ யாகுவாவை ஆராதிக்க வரும் பொழுது நாமும் ஏனோ தானோ வென்று வரக்கூடாது. ನಾವು ಯಾಕೋನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಅಲಸ್ಯವಾಗಿ ನಾವು ಬರಬಾರದು. அலங்காரத்தோடு வர வேண்டும். ಅಲಂಕಾರದಿಂದ ಬರಬೇಕು. ஆனால் அந்த அலங்காரம் பரிசுத்த அலங்காரமாய் இருக்க வேண்டும். ಆ ಅಲಂಕಾರ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗುವಂತ ಪರಿಶುದ್ಧ ಅಲಂಕಾರವಾಗಿರಬೇಕು. ஏன்னா வேதம் அநேக அலங்காரங்களை குறித்து சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಅನೇಕ ಅಲಂಕಾರಗಳ ಕುರಿತು ಹೇಳುತ್ತದೆ. வீணான அலங்காரத்தை குறித்தெல்லாம் சொல்லுகிறது. ವ್ಯರ್ಥವಾದ ಅಲಂಕಾರ ಕುರಿತು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனால் அவரை ஆராதிக்க வரும் பொழுது ಆದರೆ ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬರುವಾಗ நீங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு நீங்கள் வர வேண்டும். ನೀವು ಪರಿಶುದ್ಧ ಭೂಷಣದೊಡನೆ ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರಬೇಕು. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிப்பதில்லை. ಏಕೆಂದರೆ ಪರಿಶುದ್ಧ ಇಲ್ಲದೆ ಆತನನ್ನು ನಾವು ದರ್ಶಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. பழைய பாடல் ஒண்ணு ಹಳೆಯ ಹಾಡೊಂದಿದೆ, நம்ம இங்கே பாடி இருக்கிறோம். ನಾವಿಲ್ಲಿ ಹಾಡಿದ್ದೇವೆ. தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்க. ತಿಳಿದವರು ಸೇರಿ ಹಾಡಿರಿ. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க வரும் பொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே வந்து நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬರುವಾಗ ಪರಿಶುದ್ಧ ಅಲಂಕಾರದಿಂದ ನಾವು ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. பரிசுத்த அலங்காரம் என்று சொன்னால் ಪರಿಶುದ್ಧ ಅಲಂಕಾರ ಎಂದರೆ பூரண அலங்காரம். ಪೂರ್ಣ ಅಲಂಕಾರವಾದ. பூரண அலங்காரம் என்று சொன்னால் ಪೂರ್ಣವಾದ ಅಲಂಕಾರ ಎಂದು ಹೇಳಿದರೆ வெளியேயும் அலங்காரம், ಹೊರಗೆಯೂ ಅಲಂಕಾರ, உள்ளேயும் அலங்காரம். ಅಂತರಂಗದಲ್ಲೂ ಅಲಂಕಾರ. ஹல்லேலூயா. Hallelujah. உள்ளேயும் வெளியேயும் அலங்காரம் உள்ளவர்களாய் வந்து நாம் அவரை ஆராதிப்போமானால் ಒಳಗೂ ಹೊರಗೂ ಅಲಂಕಾರ ತುಂಬಿದವರಾಗಿ ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಾದರೆ அவருடைய மகிமை நம் நடுவிலே வெளிப்படும். ಆತನ ಮಹಿಮೆಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. Hallelujah. ஆம், அருமையான தேவ பிள்ளைகள், ಅವರು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த விதமாகவெல்லாம் நம்மை ஆராதிக்கும்படி அவர் அழைக்கிறார். ಈ ವಿಧವಾಗಿ ಎಲ್ಲ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಕರೆಯುತ್ತಾರೆ. அவர் எவ்வளவு அலங்காரம் உள்ளவர். ಆತನು ಎಷ್ಟು ಅಲಂಕಾರ ಉಳ್ಳವನು. அவர் இந்த சீனாய் மலையிலே இறங்கின பிறகு தன்னுடைய மோசேயுடைய சீஷர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினார். ಈ ಸೀನಾಯಿ ಪರ್ವತ ಮೇಲೆ ಆತನ ಇಳಿದು ಬಂದಾಗ ಮೋಶೆಯ ಶಿಷ್ಯರಿಗೆ ಆತನು ಪ್ರಕಟವಾದನು. மோசேக்கு சீஷர்கள் உண்டா? ಮೋಶೆಗೆ ಶಿಷ್ಯರುಗಳು ಇದ್ದಾರಾ? எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? 2. சரி, வேற 4. ஆரோன், சிஸ்டர் 1, பரவாயில்ல.
மோசேக்கு 70 சீஷர்கள் இருந்தார்கள். எத்தனை பேர்? 70 சீஷர்கள் இருந்தார்கள். 12 கோத்திர பிதாக்கள், பின்பு 70 சீஷர்கள். இவர்கள் எல்லாரும் தான் போய் அங்கே அவரை தரிசிக்க போனார்கள். வசனத்தில் இருக்கிறதா என்று நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 9, 10 2 வசனங்களை வாசிக்கலாம். Exodus chapter 24 verses 9 and 10. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 9-10 ವಚನಗಳು. ಮೋಶೆ, ಆರೋನ್, ನಾದಬ್, ಅಹೀಬ್ ಎಂಬವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಹಿರಿಯರಲ್ಲಿ 70 ಮಂದಿ ಬೆಟ್ಟವನ್ನು ಹತ್ತಿದರು. ಅವರಿಗೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರ ದರ್ಶನವಾಯಿತು. ಆಕಾಶ ಮಂಡಲದಂತೆ ಅತಿ ನಿರ್ಮಲವಾದ ಇಂದ್ರ ನೀಲಮಣಿಯು ನೆಲಗಟ್ಟು ಆತನ ಪಾದಪೀಠವಾಗಿತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அல்லேலூயா. அப்ப இவர்கள் 70 பேரும் அவரை தரிசித்தார்கள். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். இப்ப யாருமே தேவனை தரிசிக்கவில்லை என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் கொடுக்க வேண்டும். ಯಾರು ದೇವರನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ ಎಂದರೆ ಅವರಿಗೆ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದು ಅವರಿಗೆ ತೋರಿಸಬೇಕು. சோ அவருக்கு காலுக்கு கீழே ரத்தினங்கள் நீல கடல் போல் இருந்தது. அதை இன்னொரு சமயத்துல நாம் வாசிக்கலாம். இப்படி சர்வ அலங்காரம் உள்ளவராக அவர் அங்கே காட்சி அளித்தார். ಆತನ ಪಾದಪೀಠವು ನಿರ್ಮೂಲವಾದ ಇಂದ್ರ ನೀಲ ಮಣಿಯಂತಿತ್ತು. ಆತನು ಪರಿಪೂರ್ಣ ಅಲಂಕಾರಕೃತನಾಗಿ ಆತನು ಕಾಣಿಸಲ್ಪಟ್ಟನು. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தரிசனம் கொடுக்கும் பொழுதும் அப்படித்தான் அவர் கொடுத்தார். ಇಸಾಯ ಪ್ರವಾದಿಗೆ ಆತನ ದರ್ಶನವನ್ನು ಕೊಡುವಾಗ ಆ ರೀತಿಯೇ ಕೊಟ್ಟನು. அதை 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ಅದು 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. அவரை கண்ணால் பார்க்க கூட முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு சர்வ அலங்காரத்தோடு தேவன் அங்கே நின்று கொண்டிருந்தார். ಇಸಾಯ ಪ್ರವಾದಿ ಕಣ್ಣಿಂದ ನೋಡಲು ಆಗದಿರೋ ಹಾಗೆ ಆತನ ಸರ್ವ ಅಲಂಕಾರ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. அதே தேவன் இந்த பூமியில் வந்து பிறந்த பொழுது ಅದೇ ದೇವರು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಂದು ಜನಿಸಿದಾಗ கந்தை துணியை உடுத்தவராக காட்சியளித்தார். ಹಳೆ ಬಟ್ಟೆ ಸುತ್ತಿಕೊಂಡು ಎಲ್ಲರಿಗೂ ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟನು. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ, கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ, மேன்மை விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே, விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே, வீணாசையும் நமக்கே. பிறந்தா வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். இந்த உலகத்தில் வந்து எது உண்மையான அலங்காரம் என்று அவர் நமக்கு காட்டினார். ஹல்லேலூயா. சர்வ அலங்காரம் உள்ள தேவன், ಸರ್ವ ಅಲಂಕಾರ ಉಳ್ಳಂತ ದೇವರು, கந்தை துணியை உடுத்தவராய் ಹಳೆ ಬಟ್ಟೆಯಿಂದ ಸುತ್ತಲ್ಪಟ್ಟು நமக்குள்ளே அவர் வெளிப்பட்டார். ನಮ್ಮಲ್ಲಿ ಆತನ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು. வீணான அலங்காரம் நமக்கு தேவையில்லை. ವ್ಯರ್ಥವಾದ ಅಲಂಕಾರ ನಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. பரிசுத்த அலங்காரம் நமக்கு தேவை. ಪರಿಶುದ್ಧವಾದ ಅಲಂಕಾರ ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளுகிறவர்களை அவர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். ಪರಿಶುದ್ಧ ಅಲಂಕಾರದಿಂದ ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವವರನ್ನು ಆತನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾನೆ. அப்படிப்பட்ட ஒரு ஆள் நான் தான் என்று நீங்கள் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? ಅಂತವನು ನಾನೇ ಎಂದು ಈ ದಿನ ನಾವು ಆತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಾದರೆ, நீங்கள் எழுந்து நிற்க முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று
தேவனோடு நீங்கள் பேச வேண்டிய நேரம். ನೀವು ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು ದೇವರೊಂದಿಗೆ ನೀವು ಮಾತನಾಡಬೇಕು. எந்தெந்த விதமான ஆராதனை என்று நாம் கவனித்தோம். ಎಷ್ಟು ವಿಧವಾದ ಆರಾಧನೆಯನ್ನು ನಾವು ಗಮನಿಸಿದ್ದೇವೆ. இப்படியெல்லாம் அவரை ஆராதிக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? ಇಂಥ ಆರಾಧನೆಯನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇವಾ? இல்ல அப்படி நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோமா? ಇಲ್ಲ ಆ ರೀತಿ ಆರಾಧನೆ ನಾವು ಮಾಡುತ್ತಿದ್ದೇವಾ? இல்லை என்றால் இந்த நாளிலே நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கலாம். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಟ್ಟು ಆತನ ಕರಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. என்னை அப்படி மாற்ற நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ನನ್ನನ್ನು ಆ ರೀತಿ ಬದಲಾವಣೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ನನ್ನನ್ನು ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ என்று நீங்கள் அவரோடு பேசுங்க. ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆம், இது உங்களுடைய நேரம். நீங்கள் பேசலாம் அவரோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ராஜாவே, உமக்கு நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆம் ராஜாவே, நாங்கள் சர்வ அலங்காரம் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் ஆகும்படிக்கு நீர் கந்தை துணியை உடுத்து நீர் வந்தீரப்பா. சகல மகிமையை விட்டு தேவரீர் ஒரு மாட்டு தொழுவத்தில் நீர் கிடத்தப்பட்டீரப்பா. தேவரீர் உம்மை துதிக்கிற ராஜாவே. உலகமெங்கும் உம்மை கொண்டாடுகிறார்கள், ஆனால் உண்மை அறியாமல் கொண்டாடுகிறார்கள் அப்பா. அவர்கள் மேல் நீர் மனம் இறங்கும், எங்கள் மேல் நீர் மனம் இறங்கும். நாங்கள் பார்த்த இந்த ஆராதனைகளிலே உமக்கு பிரியமான ஒரு ஆராதனையை செய்யும்படி தேவரீர் எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும் அப்பா. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் கிருபை தார். பயத்துடனே நடுக்கத்துடனே உம்மையில களி கூற எங்களுக்கு நீர் கிருபை தார். மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும் ராஜாவே. எங்களை பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. எங்களை நீர் அலங்கரித்தருளும். பரலோகத்துக்குரிய மேன்மையினால நீர் எங்களை அலங்கரித்தருளும் ஐயா. இந்த உலகத்துக்குரிய ஆடம்பரங்கள் எங்களுக்கு தேவையில்லை, பொன்னும் பொருளும் எங்களுக்கு தேவையில்லை அப்பா. உம்மை போன்று நாங்களும் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க நீர் எங்களுக்கு அருள் புரியும் அப்பா. நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. பரலோக பிதாவே, இந்த வேளையிலே தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்ததான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் இன்றைக்கு பதில் தந்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆம் ராஜாவே, நாங்கள் அனைவருமே உமக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்யும்படிக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபையை நாங்கள் பிடித்துக் கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதிங்க ராஜாவே. உம்முடைய சமூகம் இங்கே எங்களோடு இருந்தது போல உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்லும் போதும் அவர்களோடு கூட செல்லட்டும் அப்பா. நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம். இங்கே கேட்ட வசனங்களை இங்கே மறந்து விடாதபடிக்க அவர்கள் தொடர்ந்து எடுத்து செல்லும்படியாக தேவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்யும் அப்பா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்களோடு பேசுகிற தேவனா இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எங்கள் நடுவிலே பலவீனமாய் இருக்கிறவர்களை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவரீர் எங்கள் வயிற்றிலே கரு உண்டானது முதல் நீர் அதை கண்காணித்து கொண்டு இருக்கிறீர் என்று உம்முடைய வசனத்திலே நாங்கள் பார்த்தோம். இதோ உம்முடைய கண்கள் அதை கண்டு கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் அதை குறித்து கவலைப்படவில்லை அப்பா. தேவரீர் நீர் அதை சரியாக பார்த்து கொள்வீர். நீர் யாகுவா ஈரேவா இருக்கிறீர் என்பதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் சமாதானத்தோடு செல்லும்படியா நீர் கிருபை செய்யும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி அப்பா. கீழ்ப்படுகிற இருதயத்தை நீர் எங்களுக்கு தார். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகி யாகுஷுவ மசிக நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகு அவங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹல்லேலூயா. யாகுவா ஷாலோம்.